ஸ்பெயின் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் இருதரப்பிலும் காரசாரமான வாதம் நிகழ்ந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு 24 மணி நேரத்தில் ஆளுநர் தமிழக அரசுடன் கலந்து ஆலோசனை செய்து இந்த பிரச்சனையில் முடிவை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இருதரப்பிலும் இந்த பிரச்சனையில் சுமூக தீர்வு காண ஆளுநர் ஒரு தேநீர் விருந்து வைத்து தமிழக அரசின் அதிகாரிகள் மற்றும் தமிழக அரசின் தலைமை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோரை அழைத்து மசோதாக்களை திருப்பி அனுப்புவது, பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் தேடுதல் குழுவில் யுஜிசி உறுப்பினர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இருதரப்பினரும் கலந்து ஆலோசனை செய்து சுமூகமான முடிவை எட்ட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த முடிவை எடுத்து நாளை மறுதினம் மத்திய அரசின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் என்ன முடிவை எடுத்தீர்கள், என்ன நடவடிக்கையை எடுத்தீர்கள் என்பது குறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக ஆளுநர் தரப்பிலும் தமிழக அரசின் தரப்பிலும் நடைபெற்ற அந்த வாதத்தின் போது ஆளுநர் ஒரு அமைச்சரையே டிஸ்மிஸ் செய்கிறார். டிஸ்மிஸ் செய்ததாக செய்தியை ஊடகங்களுக்கு அவரே வெளியிடுகிறார் மற்றும் மசோதாக்களை திருப்பி அனுப்புகிறார். சட்டப்பேரவையில் 2வது முறை அனுப்பப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார் என பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை தெரிவித்த தமிழக அரசின் வழக்கறிஞர்கள் நடப்பது இங்கு அதிபர் ஆட்சி முறையா, ஜனநாயக ஆட்சி முறையா என்ற சந்தேகம் எழக்கூடிய அளவுக்கு ஆளுநரின் செயல்பாடுகள் இருக்கின்றன என்று அதில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதுக்கு மத்திய அரசின் தரப்பிலும் ஆளுநரின் தரப்பு வாதமும் முன்வைக்கப்பட்டன. அப்போது இரு தரப்பினரும் மோதல் போக்கை கடைபிடிப்பது மக்களுக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும், அரசின் திட்டங்களுக்குத்தான் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இதனால் இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 24 மணி நேரத்திற்குள் இருதரப்பிலும் சுமூக தீர்வு எட்டுவதற்கான நடவடிக்கைகளை ஆளுநரே மேற்கொள்ள வேண்டும் என்று கெடு விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். பிரவீன்.